அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நேற்று இரவு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது காட்சி ஊடகங்கள் மற்றும் செய்தி ஊடகங்கள்ல பெரிதளவுமா வைரலாகிச்சு. என்ன அந்த செய்தி, என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு பிரச்சனைகள் என்பது எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்துல தான் நேற்று தினம் அனைத்து சமூக ஊடகங்களிலுமே ஒரு செய்தி என்பது மிகப்பெரிய அளவுல வைரலாகுது. என்ன அந்த செய்தினா, கூட்டணி விவகாரம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாஜகவினுடைய டெல்லி வட்டார முக்கிய நிர்வாகிகள் தமிழக தேர்தல், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தமிழகத்தினுடைய தேர்தல் செயல்பாட்டாளர்களாக சிலரை போட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே தேர்தல் செயல்பாடுக்கு முன்பாக கூட்டணி உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன்னாடியாகவே பேசிட்டு அவர்கிட்ட அந்த கூட்டணி உடன்படிக்கையெல்லாம் ஏற்படுத்திட்டாங்க. அது நியூஸ் சேனலுமே வெளில வந்துடுச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தரப்பு மருத்துவர் ஐயா அவர்களையும் மற்றொரு தரப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, அதிமுகவினுடைய தரப்பு மருத்துவர் ஐயா அவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, பாஜகவினுடைய தரப்பு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் ஒவ்வொரு மேடையிலுமே திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டுமெனில் நாமெல்லாம் ஒன்றிணையணும், உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் இது பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த களத்தில் நின்னா மட்டும்தான் 26 திமுகவை பீட் பண்ண முடியும். நம்ம அந்த சீட்டு எந்த தொகுதி அதெல்லாம் பார்த்துக்கலாம், கூட்டணியை உறுதி செய்யுங்க, இந்த ஜனவரி மாதம்லாம் நம்ம தேர்தலுக்கான பணியை தொடங்கணும்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட சொன்னதாகவும், இது குறித்து கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்ட நிச்சயமாக கலந்தாலோசித்துட்டு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், பார்க்கலாம், எங்களுடைய நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் என்பது தான். இந்த தருணத்தில் எந்த தருணத்தில் எப்போதுமே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே விடயம் அதுதான். கொஞ்சம் முன்ன பின்னே எங்களுக்கு இந்த நடைபயணம்லாம் இருக்குது, அதெல்லாம் முடியட்டும், அதற்கு பின்பு ஒரு நாள் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு சொன்னதாகவுமே கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் பாமக மிக தெளிவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணி விரைந்து அறிவிப்பு வெளிவரும் என்கிற தகவலுமே வெளிவந்திருக்கிறது. ஒரே விஷயம்தான், இந்த நடக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக முடிவடைந்து ஐயாவும் அண்ணனும் ஒன்றா நின்று இந்த தேர்தலை சந்தித்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் காலம் அந்த நாட்கள் நகர நகர அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல இழக்கக்கூடியதாக இருக்கிறதா பலரும் சொல்கிறாங்க. ஆனால் என் போன்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஒருபோதும் இழப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமாக இந்த தேர்தல் நமக்கு சாதகமாக அமையும், அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணியும் அமையும். அதிகபட்சம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக கூட்டணி உறுதி செய்யப்படும். டிசம்பர் மாத இறுதியில் கூட்டணிக்கான அறிவிப்பு ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் எந்தெந்த தொகுதி, யார் வேட்பாளர், தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் யார் அப்படின்றது எல்லாமே கணக்கிட்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து தேர்தலுக்கான பணிகள் தொடங்குவதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.